வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் மாதத்துக்கான மாத ராசி பலன். வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது எல்லாருமே அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. மாத கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், சந்திரன் கூட இந்த கிரகங்கள்லாம் டிரான்சிட் ஆகிருக்கு. கன்னியில் இருந்த சூரியன் அக்டோபர் 14ஆம் தேதி துலாம்லையும், கன்னியில் இருந்த புதன் அக்டோபர் 10ஆம் தேதி துலாம்லையும், துலாமில் இருந்த சுக்கிரன் அக்டோபர் 13ஆம் தேதி விருச்சிகத்திலையும், மிதுனத்தில் இருந்த செவ்வாய் அக்டோபர் 20ஆம் தேதி கடகத்திலையும் என்ட்ராகிறாங்க. ஸோ இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது பல வகையான வாழ்வியல் மாற்றங்கள், உளவியல் மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க இருக்குது. அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. ரொம்ப முக்கியமான ராசி. நிறைய விஷயங்களை யோசிக்கக்கூடிய ஒரு ராசி. ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும். தைரியம், போல்ட்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். நல்லதாக செய்கிறதுலேயும் தைரியம் இருக்கும். சில விஷயங்கள் தப்புன்னு தெரிஞ்சாலுமே அதை தைரியமாக செய்யக்கூடிய ஒரு தைரியம் அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு இருக்க தான் செய்யும். ஏன்னா ராசிநாதனே 6ஆம் அதிபதி. அப்போது எந்த ஒரு முடிவையுமே விருச்சிகம் தன்னிச்சையாக எடுக்காமல் தன்னை சார்ந்த ஒரு நல்லவங்க, தன்னுடைய அப்பாவோ அம்மாவோ, தன்னுடைய வெல்விஷர், தன்னுடைய அண்ணன் தம்பி, முக்கியமான முடிவுகள் எல்லாம் விருச்சிகம் ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போயிட்டு அதை செய்கிறதுங்கிறது நல்லது. இப்போ ஏற்பட்ட விருச்சிக ராசிக்காரங்க நல்லா இருக்குது. குரு பயிற்சி ஆனதுலேருந்தே, அதாவது நல்லா இருக்கும்னா சூப்பராக இருக்கும், அதிர்ஷ்டமாக இருக்குங்கிறது இல்லை, பிரச்சனைகள் விலகிருச்சு அட்லீஸ்ட். அதுவே எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க. குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு விழுது. விருச்சிகத்துக்கு குருவுடைய பார்வைங்கிறது விழுது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சுக்கிரனும் உள்ளே வராரு. அப்போ ராசிக்கு 2 சுபகிரகத்தோடைய பார்வை வருது. என்ன பண்ண போகுது, விருச்சிகத்தை சுகமாக சொஃபஸ்டிகேஷனாக வைக்க போகுது. ஒரு வேலையில் ப்ரெஷர் இருந்தது, வீட்டு வேலை கூட எனக்கு செய்ய முடியல, நான் ஒரு ஹோம் மேக்கர் தான், பட் அடிக்கடி டயர்ட் ஆகிட்டே இருந்தேன் அப்படின்னா கூட இன்னும் சுகமாக ஜாலியாக இருக்க போகிறீங்க. வேலை பளுங்கிறது குறைய போகுது. என்னடா இது எல்லாருக்கும் வேலை பளு ஏறணும், நமக்கு ஏன் குறையுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 2 சுபகிரகம் ராசியில் இருக்கும்போது, ஆனால் அது வேலையில் உள்ள கரியர் ப்ராக்ரெஷனை கெடுக்கும். இது ஒரு பாசிட்டிவ்னு நீங்கள் எடுக்கக்கூடாது. ஒரு பக்கம் நம்ம சுகமாக சொஃபஸ்டிகேஷனாக ஒர்க் லைஃப் பேலன்ஸோடு நல்லா இருக்கோன்னா அது வேலையில் உள்ள ப்ராக்ரெஷனை இன்டைரக்டாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நல்லாவே வேலை பாருங்கள். உங்களுக்கே ஒரு என்விரான்மெண்ட், வேலை இல்லாத என்விரான்மெண்ட்டே வருதுனாலும் அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி அப்டேட் பண்ணிக்கலான்னு அந்த கிடைக்கக்கூடிய டைமை உங்களுடைய வேலைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது வேலை மாறணுன்னா கூட இந்த டைமை யூஸ் பண்ணி நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணி ஸ்விட்ச் ஆகிக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ரொம்ப சொஃபஸ்டிகேஷனாக இருக்காமல் கொஞ்சம் அறிவார்ந்த விஷயங்களையாவது அல்லது உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய விஷயங்களை அந்த ஃப்ரீ டைம்லேயும் அந்த சொஃபஸ்டிகேஷன் டைம்லேயுமே நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு செக்டாருக்கும் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தொழில் பண்ணுறவங்க, பிஸ்னஸில் இருக்கக்கூடிய விருச்சிகம் எப்படி இருக்க போகுது. அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் சூப்பராக போகுது. என்ன காரணம், 8ஆம் இடத்துல இருந்தாலுமே 6ஆம் அதிபதி தான் செவ்வாய். தனக்கு பிடிக்காத புதனுடைய வீட்டில் இருந்தாலுமே 8ஆம் இடத்துல இருந்தாலுமே அவருடைய அந்த ஒரு பார்வை அப்படிங்கிறது 2ஆம் இடத்துக்கு விழுந்தது. அப்போ 2ங்கிறது என்னது, தனஸ்தானம். அப்போது தொழில் மூலமாக, தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகத்துடைய பார்வை தனஸ்தானத்தில் விழும்போது தொழில் மூலமாக ஒரு வருவாய்ங்கிறது வந்தது. அட்லீஸ்ட் உங்களுடைய வருவாயோ இன்கமோ எதுவும் ஸ்டாப் ஆகலை. நான் போட்ட பொருளை நான் எடுத்தேன் என் பிஸ்னஸ்லேருந்து அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். இப்போ இந்த செவ்வாய் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே நீசமாக போகிறாரு. அப்போது 6ஆம் அதிபதி நீசமாகும்போது கண்டிப்பாக பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல ஒரு சுணக்கம் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months நஷ்டம் இல்லை, லாபம் அப்படின்னு தான் உங்களுக்கு ஓடிட்டுருக்கு. இந்த மாதம் சில சின்ன சின்ன லாஸஸை பிஸ்னஸில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கவலைப்படாதீங்க, அடுத்தடுத்து செவ்வாய் சிம்மம் கன்னியெல்லாம் போகும்போது அதை மாற்றி கொடுத்துருவார். அதே மாதிரி சுக்கிரனும் ராசியிலேருந்து விலகி 2ஆம் இடத்துக்கு போகும்போது பணம் ஆட்டோமேட்டிக்காக கைக்கு வந்துடும். அப்போது அடுத்தடுத்த மாதங்களில் நல்லாயிருக்கு. அக்டோபர் மாதம் அதுவும் முக்கியமாக 3 வாரம் கழித்து 4ஆவது வாரம் தான், அந்த கடைசி 1 வீக்கில் கொஞ்சம் பிஸ்னஸ் டல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 வாரம் தான் நல்லா போயிருக்கேன், கடைசி 1 வாரம் தானே பார்த்துக்கலாம். ஸோ அதை நினச்சி எதுவும் மனசு சோர்வு அடைய வேண்டாம். அந்த 4ஆவது வாரத்தில் புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், பிஸ்னஸ்க்கு நான் ஏதோ ஒரு விஷயத்தை அடுத்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுறேங்கிறது வேண்டாம். பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ்க்குள்ளே பண்ணிக்கோங்க. 3 வீக்ஸில் பண்ணுறதும் 4th வீக் அவுட்கம் கொடுக்கலனாலும் அடுத்தடுத்து கொடுத்துரும். அந்த நேரம் சரியில்லாத நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் உள்ளே போடாதீங்க. அதை தான் நான் பேசிக்காக சொல்ல வரேன். வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும், நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வேலை கிடச்சிரும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், பிகினிங் ஆஃப் த வீடியோவிலே சொல்லிட்டோம். அப்போது வேலையில் பிரச்சனை இல்லை, சொஃபஸ்டிகேஷன், அதான் நல்லா சொகுசாக இருந்து தான் வேலை செய்ய போகிறீங்க, பிரச்சனை இல்லை. பட் இந்த சொஃபஸ்டிகேஷன் ஃப்யூச்சர் கரியர் ப்ரோக்ரஷன்ஸை பாதிக்காதபடி பார்த்துக்கோங்க, அது ஒன்று தான்.
திருமணம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? இந்த மாதம் திருமணத்துக்கான பிராப்தம் இல்லை. என்ன ரீசன்னா 2 சுபகிரகம் அகெயின் சுக்கிரனும் குருவை பார்க்குறாரு, குருவும் சமசப்தமாக சுக்கிரனை பார்க்குறாரு. அப்போ ரொம்ப ஒரு டார்ச் அடித்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த இடம் வந்து பெருசாக வேலை செய்யாது. இன்ஃபேக்ட் பௌர்ணமி சந்திரனும் கூட போயிடுவார் அக்டோபர் 15க்கு மேலே. பயங்கர அதிசுபத்துவம் அப்படிங்கிறது நல்லதில்லை. அப்போ உங்களுடைய பார்ட்னரே இருக்கிறாருனாலும் கல்யாணம் ஆயிடுச்சுனாலுமே அவங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறது நல்லது. அவங்களால வீண் விரயம் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அக்டோபர் மந்த்து உங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இல்லை. பட் அடுத்தடுத்த மந்த்ஸ் வந்து நல்லா இருக்குது. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, அதில் எந்த டவுட்டும் இல்லை. சரி ஓகேங்க, சைல்டு பர்த் எப்படி இருக்கும்? எங்களுக்கு கல்யாணம்லாம் ஆல்ரெடி ஆயிடுச்சு, குழந்தைக்கு முயற்சி பண்ணுறோம், எங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதம் கொஞ்சம் அதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா என்னடா இது எல்லாத்தையுமே அது இதுன்னு சொல்லிட்டுருக்காங்களேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த ஒரு மாதம் மட்டும் இந்த கல்யாணம், குழந்தை, குடும்பம் இந்த 3 விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் கூட 1 வாரம் தான் நஷ்டம், இது 3 வாரம் உங்களுக்கு நல்லா தான் போகுது. வேலையில் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்க போகிறீங்க. பட் இந்த குடும்பம், கல்யாணம், குழந்தையில மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனம்னா என்ன, அதை நினச்சி ஒன்றும் டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம். அடுத்தடுத்த மாதங்களில் நடக்கும். அக்டோபரில் பெருசாக சைல்டு பர்த்துக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இப்போ எங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த்து, அவங்க ஃபார் குழந்தைக்கு நீங்கள் கல்யாணத்துக்கு அலைன்ஸ் பார்த்துட்ருக்கலாம். இந்த ஒரு மாதமும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்த மாதங்களில் கண்டிப்பாக நடக்கும். ஹெல்த் எப்படி இருக்குது? அது ஒன்று தான் ப்ளஸ்ஸாக இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸும் கூட. நிறைய நாள் வந்து உடலில் பிரச்சனைன்னு நீங்கள் உழண்டுகிட்டே இருந்தீங்கன்னா கூட இந்த மாதத்தில் வந்து அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தேடி பிடிப்பீங்க. உடல் பிணி, மனப்பிணி இந்த 2லையுமே இருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4ல் ராகு இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி, சொத்து இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா வில்லங்கம் ஏதாவது இருக்கான்னு கவனிச்சுக்கிட்டு வாங்குறது நல்லது. இன்னொரு ஆடட் பாயிண்ட் என்னென்னா விருச்சிகத்துக்கு ஷேர்ஸு, ஸ்பெக்குலேஷன்ஸ், மியூச்சுவல் அதன் மூலமாக மிதமான லாபம் அப்படிங்கிறது வரும். அதிக லாபம் வரலைனாலும் மாட்ரேட் லாபம் அப்படிங்கிறது வரும். ஸோ நல்ல ஸ்கீம், நல்ல பிளான், நல்ல பேக்ரவுண்டான்னு பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு பாண்ட்ஸ் வாங்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டே கொடுக்கும். பட் ஸ்திர சொத்தான லேண்டு, வீடுன்னு வாங்க போகிறீங்கன்னா பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் அப்ரூவ்டா, இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய செல்லர்கிட்ட வந்து அவருக்கு ப்ராப்பரான அந்த பட்டா சிட்டாலாம் இருக்கா, அவரை நல்ல நபரா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிக்கு மூவ் எடுத்து வைக்கலாம். பட் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டில் நீங்கள் மூவ் எடுத்து வைக்கலாம், அதில் தப்பில்லை. என்ன தான் இருந்தாலும் சனி ஆட்சியாக தான் இருக்கிறாரு, அதனால் பிரச்சனை இல்லை. 5ல் இருக்கக்கூடிய ராகு பயங்கரமாக ஓவர் திங்கிங்கை கொடுப்பாரு. ஸோ நம்ம நல்லா இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம்ங்கிறது, ஒரு அழுத்தம்ங்கிறது, நம்ம இவ்வளோ நாள் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இப்போ இல்லையே அப்படிங்கிற ஒரு அழுத்தம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் இருக்கும். அதை கொஞ்சம் எடுத்து வச்சிங்கன்னா தான் நீங்கள் நிம்மதியாக முடியும். எப்படி இருக்கீங்களோ அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் முன்னேற முடியும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. ஏன்னா ராகு வந்து கடுமையான மன அழுத்தம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. வெளிநாட்டுக்கு நாங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணுறோம், பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். 8ஆம் இடம் நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் அப்படிங்கிறதுமே ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அதில் எந்த குறையுமே இல்லை. ப்ளஸ் மைனஸ் 2மே ஈக்குவலாக இருக்கக்கூடிய மந்த்து தான் அக்டோபர். பாசிட்டிவ்ஸை பெருக்கிட்டு நெகட்டிவ்ஸை குறைச்சி மேக்ஸிமம் பெனிஃபிட்டை நீங்கள் அடையணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் விருச்சிகம். நன்றி, வணக்கம்.